அயோத்தி ராமர் கோவிலில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து 161 அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீது பிரதமர் மோடி கொடியை ஏற்றி வைத்தார். அயோத்தி ராமர் கோவிலில் பிரதமர் மோடி கொடியினை ஏற்றி வைத்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என? அயோத்தியில் ராமபுரானுக்கு குழந்தை ராமர் வடிவிலே கோவில் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழாக்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்திருந்தன. இந்த நிலையில்தான் கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவுற்றதை முன்னிட்டு காவி கொடியேற்றி பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்து வைத்திருக்கின்றார். கட்டுமான பணிகள் நிறைவுற்றதை முன்னிட்டு நடைபெற்ற கொண்டாட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய பிரதமர் அயோத்தி ராமர் கோவில் கோபுரத்திலே காவி கொடியினை ஏற்றியிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 160 அடி 30 அடி உயரம் கொண்ட கம்பத்திலே பிரதமர் நரேந்திர மோடி இந்த கொடியை ஏற்றி இருக்கின்றார். கோபுரத்தினுடைய உயரத்தை பொறுத்தவரை 161 அடி உயரம் கொண்ட கோபுரமாக இருக்கின்றது. அதில் 30 அடி உயர கம்பியிலே இன்று பிரதமர் அயோத்தி சென்று இந்த கொடியினை ஏற்றி இருக்கின்றார். இதற்கு முன்பாக மகரிஷி உள்ளிட்ட பல்வேறு சித்தபெருமான்களுடைய நினைவை தாங்கி இருக்கக்கூடிய 7 திருக்கோவில்களுக்கு அன்னபூர்ணி அம்மாளுடைய சன்னதிக்கெல்லாம் சென்று அங்கே எல்லாம் வழிபாடு நடத்தியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோவில் கோபுரத்திலே தற்பொழுது கொடி ஏற்றி இருக்கின்றார். 42 அடி உயரம் கொண்ட கம்பத்தின் மீது ஏற்றப்பட்ட கொடியானது 360 டிகிரியிலும் சுழலக்கூடிய வடிவமைப்பில் இருக்கின்றது. முக்கோண வடிவிலான ஒரு கொடியாக இந்த காவி கொடி இருக்கின்றது. இதில் ஓம் என்ற திருமந்திரம் எழுதப்பட்டிருக்கின்றது. மந்தாரை மரம் போன்ற சின்னம் இடம்பெற்றிருக்கின்றது. ராமபுரானுடைய வீரத்தை எடுத்துக் கூறக்கூடிய வகையிலே சூரியனும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சின்னங்களோடு கூடிய காவி கொடியினை தற்பொழுது பிரதமர் ஏற்றி வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக அயோத்தி மாநகரிலே பல்வேறு நிகழ்ச்சிகளில் ராம ஜென்ம பூமியில் பிரதமர் பங்கேற்றிருந்தார். அதனுடைய சிகர நிகழ்ச்சியாக இந்த காவி கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ராமர் கோவில் கட்டுமான பணிகள் நிறைவுற்று விட்டன என்பதை எடுத்துக் கூறக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வை ஒருங்கமைவு செய்திருக்கின்றார்கள். நண்பகல் 12 மணி அளவில் இது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்பாகவே ஸ்ரீராம ஜென்ம பூமியில் அந்த நல்ல நேரத்திலே சிகரத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி சம்பிரதாய ரீதியாக இந்த காவி கொடியினை ஏற்றி வைத்திருக்கின்றார். அதாவது கட்டுமான பணிகள் நிறைவடைந்து விட்டன என்பதை எடுத்துக் கூறக்கூடிய வகையிலே இது ஒரு வகையான கலாச்சார கொண்டாட்டம் என்று பிரதமர் அலுவலகம் கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தேசிய ஒற்றுமையினுடைய ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டிருப்பதை குறிப்பதாக இந்த நிகழ்வு அமையும் என்றும் சொல்லியிருந்தார்கள். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்திலே பிரதமர் அங்கு கூடியிருக்கும் மக்களிடையே உரையாற்றுவார் என்ற தகவலையும் கூட பிரதமர் மோடி தரப்பிலே பிரதமர் அலுவலகத்திலிருந்து சொல்லியிருந்தார்கள். சற்று முன்பாக நடைபெற்ற ராம் தர்பார் கர்ப்ப கிரகத்தின் முன்பாக நடைபெற்ற சிறப்பு தரிசனம் பூஜையிலே பிரதமர் அவர்கள் பங்கேற்றிருந்தார். பூஜையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து குழந்தை ராமர் கர்ப்ப கிரகத்திலே அவர் அந்த தரிசனத்தை எல்லாம் மேற்கொண்டு முடித்திருந்தார். அகல்யா, அகத்தியர், வால்மீகி, விஸ்வாசமித்திரர், நிஷாத் ராஜ், குகன், அன்னை சபரி உள்ளிட்டவர்களுக்காக கட்டப்பட்டிருந்த 7 கோவில்களிலும் வழிபாடு நடத்தி முடித்திருக்கக்கூடிய பிரதமர் தற்பொழுது அயோத்தி குழந்தை ராமருக்கு கட்டுமான பணிகள் நிறைவடைந்து விட்டன என்பதை எடுத்துக் கூறக்கூடிய பிரம்மாண்டமான காவி கொடியினை ராமபுரானினுடைய வீரத்தின் அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய ஓம் என்கின்ற திருமந்திரத்தை தாங்கி இருக்கக்கூடிய காவி கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பு செய்திருக்கின்றார் அயோத்தி ராம ஜென்ம பூமியிலே. Oh
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.